ஏய் மூத்த மகனே சங்கரே, தம்பி அடிக்கடி செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனை திருத்துறது உன் பொறுப்பு. அவன் இனிமேல் செல்ஃபோன் பார்த்தானா இந்த சாட்டையை கொண்டு அடித்து அவனை திருத்து. ஆமாம், நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். அவன் செல்ஃபோன் பார்க்காம இருந்தால் சரிதே. செல்ஃபோன் பார்க்கறனால கண்ணை கெட்டு போகும். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்த சாட்டைன்னு உன்ட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் தாத்தாட்ட இருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்தது. எங்கள் அப்பா வந்து மூத்த பையன், எங்கள் தாத்தாவும் மூத்த பையன். மூத்த பையனுக்கு தான் இந்த சாட்டை சொந்தம். அதனால் மூத்த பையன். அதனால் இப்போ நானும் குடும்பத்தில் மூத்த பையன். என் தம்பியை நான் திருத்தினேன். இப்போ எனக்கு பிறந்த பிள்ளை நீ தான் மூத்த பையன் சங்கர். அதனால் உன்ட்ட ஒப்படைச்சிருக்கேன். தம்பி அடிக்கடி செல்ஃபோன் பார்த்தா இந்த சாட்டையை எடுக்கிறதுல தப்பே இல்லை. அவனை திருத்தி நல்லபடியாக கொண்டு வா. என்ன, அதனால நமக்கு ரொம்ப முக்கியம். செல்ஃபோன் பார்த்தாலும் அந்த சாட்டையை கொண்டு அடி. நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன். இவன் கூட பிறந்ததுக்கு நான் தான் அடிச்சுக்கணும். சாட்டையை வச்சு நீ அடித்து உன் உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. ஏய் நிறுத்துறா 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 நிறுத்துறா.